இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு ராணுவ திரும்ப வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ விஜய் விஷால் ஒரு கேப்டனாக இன்றைக்கி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எல்லா விஷயத்துலையும் பொறுமையோடு நடந்துக்கிட்டாரு. ஸோ அவர் பேச ஸ்டார்ட் பண்ணோடனே முதல்ல பவித்ரா எந்திரிச்சு சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா சாரி கேட்டாங்க. எல்லாருமே சாரி கேட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை நம்ம சண்டை போடாமல் விளையாடுவோம். அட்லீஸ்ட் அந்த கோட்டை கட்டிட்டு அதுக்கப்புறமா டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒரு முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அதாவது யார் கல்லை எடுக்கிறாங்களோ அவங்களே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். திரும்ப இப்போ மிச்சம் 2 பேர் கல் வாங்குறதுக்கு 3 பேர் இருக்கிற டீமில் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 2 பேர் வந்திருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒருத்தர் மட்டும் கல்லை வாங்கிட்டு போனால் போதும் அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த ரயான் எந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கல்லை எடுத்தவங்களே கொண்டு வந்து இங்கே வைக்கிற மாதிரி வச்சா முத்து டீமுக்கும் மஞ்சரி டீமுக்கும் அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்களாம். இவங்க ராயன் இவங்க எல்லாருமே கன்வேயர் பெல்ட்லேருந்து தூரத்தில் இருக்காங்களாம். ஸோ இது இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமா. ஸோ ஃபேராக விளையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ட்டு இந்த ராயனுக்கு ஒரு பாயிண்ட். ராயன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தால் கூட முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் பேசினா அவர் வந்துடுவார். உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, முத்துக்குமரன் கிட்ட பேச முடியுமா? கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் இந்த ராயன் சொல்கிற பாயிண்ட்டை பாருங்கள். கன்வேயர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக. அவங்க 2 டீம்லேயும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளே குறைவு. எப்படி தான் வாய் திறந்து சொல்கிறாரு தெரில. உடனே முத்துக்குமரன் திரும்ப பாயிண்ட்டை கரெக்டாக அடித்தார். அப்படி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் டீமில் மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒருத்தர் வாங்கிட்டோம். 2 பேர்த்தில் ஒருத்தர் வாங்கணுங்கிறத தான் நான் சொல்கிறேன். கல் எடுக்க ஒருத்தர் போனால் மிச்சம் இருக்க 2 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் கல்லை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னார். உடனே இவருக்கு அடுத்த பதில் இல்லை. பட் விஜய் விஷால் ரொம்ப காமாக டீல் பண்ணார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அந்த அடிப்பட்டு வலியால் துடிச்சப்போ இந்த பக்கம் முத்துக்குமரன் கேட்கலன்னு சொல்லிட்டு அடிப்பட்டது ராணுவுக்கு. பட் எல்லாரும் கமெண்ட்ஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும் முத்துக்குமரனை திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த இடத்துல ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முத்துக்குமரன் இருந்தது கன்வேயர் பெல்ட் கிட்ட. அவங்க டீமில் ஆல்ரெடி 2 பேர் தான் இருக்காங்க. அவருக்கு இங்கே நடந்த எக்ஸாக்ட் சினாரியோ தெரியாது. ராணுவ ஐயோ அம்மான்னு ரொம்ப ஷவுட் பண்ணி கத்தவும் இல்லை. ஸோ ஜெஃப்ரி அது ஒரு ரீசனாக சொல்லியிருப்பார். அதனால தான் அந்த வலியை பொய்ன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால இவருக்கு முத்துக்குமரனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவர் இங்கேருந்து வரும்போது ராணுவுக்கு அடிபட்டிருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா, ஓ அப்படியா, சரி அதை விட நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். அது வரைக்கும் நிறைய பேர் கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க மெடிக்கல் செக்கப்புக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு லேசான அடி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் நினச்சிட்டாரு. அதனால தான் அது அப்படி ஃபாலோ ஆச்சு. அப்புறம் மஞ்சரி கூப்பிட்டு நீ ஏன் ராணுவுக்கு மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே கூப்பிடுற, என்னையே சேர்த்துக்கலை அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் ஏதாவது சில டைம் லூஸ் தனமாக பண்ண தான் செய்வான். இருந்தாலும் எனக்கு தீபக்கண்ணனும் நீயும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் ராணுவம் முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை நிறைய கட்டிங் ஒட்டிங்லாம் பண்ணி முத்துக்குமரன் ராணுவ முட்டாத்தனமாக எதாவது பண்ணுறான், அவனும் நடிக்கிறான்லாம் சொல்கிறான்னு சொல்லி இல்லாத ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரி இப்போ முத்துவும் நடிக்கிறான்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு? இவங்க நேமை கிளியர் பண்ணுறதுக்கு இல்லாத ஒரு விஷயத்த முத்து மேலே ஒரு பழி போடுறாங்க. முத்து எப்போவுமே அவர் நடிக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு ஃபுட்டேஜும் இல்லவும் இல்லை. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போன அருணையும் விஷாலையும் நம்ம பாராட்டுறோம். அதுக்காக ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னென்னா, முத்துக்குமரன் வெளியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க, யார் சொன்னா நடிக்கிறேன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு அது என்ன சினாரியோனே தெரியாது. ஏன்னா அவர் ஒன்றுமே அதில் காதில் விழலை போல இருக்குது. அதில் ஏதோ மாற்றிக்கு யார் அருண் சொன்னானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அருண் தான் கூட்டிகிட்டு போனதுங்கிறது கூட அவருக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதை அவர் கூட இருந்து பார்க்கல, கூட்டிகிட்டு போகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் ஒரு பையன்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.